ஓரிடத்தில் நண்டும் நத்தையும் மிகவும் நட்போடு பழகி வந்தன. ஒரு நாள் நண்டானது நத்தையை நோக்கி, நண்பனே, இந்த உலகத்தில் நல்லது கெட்டது என 2 பிரிவு இருக்கு. நல்லவர்கள் எப்போவுமே காலம் கிடையாது, கெட்டவர்களுக்கு தான் இப்போது காலம் இருக்கிறது. அதனால் நான் கெட்டவர்களை பின்பற்றி வாழ நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது நண்டு. நண்டே, நல்லவர்களுக்குத்தான் நிலையான காலம் வரும், கெட்டவர்களுக்கு ஏற்படுகின்ற காலம் நிலையற்றது, அது எந்த நேரத்திலும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னது நத்தை. அதை கேட்ட நண்டு, நத்தையை, நீ புரியாமல் பேசுகிறா. இந்த நாட்டில் நல்லவர்கள் எங்கு வாழ்கிறார்கள், கெட்டவர்கள் தானே அமோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீ உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள் அப்படின்னு சொன்னது. ஆனால் அந்த நத்தை அதற்கு மறுப்பு தெரிவித்தது. நண்பனே, நீ என்னை எத்தனை முறை இதனை கூறினால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நல்லவர்களுக்குத்தான் காலம் உண்டு என்பதை நீ மிகவும் விரைவில் உணர்ந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னது. சரி சரி, பார்க்கலாம். நான் இப்போது கெட்டவர்களுக்கு எல்லாம் துணையாக இருக்கும் அடியாள் ஒருவன் வீட்டுக்கு சென்று அங்கு வாழப் போகிறேன். நீ ஏதாவது நல்லவர் வீட்டுக்கு போய் அங்கே போய் வாழ்ந்திரு. நாம் இருவருமே 1 மாதம் கழித்து மீண்டும் சந்திப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கை நிலை எப்படி மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு அந்த நண்டு சொன்னிச்சான். நண்டு கூறியதை ஏற்றுக்கொண்ட நத்தையும் அந்த ஊரில் அன்புடனும் அமைதியுடனும் வாழ்ந்து வருகின்ற ஒரு ஆசிரியரோட வீட்டில் போய் அடைக்கலமாக இருந்துச்சான். நாட்கள் பல உருண்டோடின. 1 மாதமாகி நண்டு திரும்பி வரவே இல்லை. நத்தை அந்த ஆசிரியர் வீட்டு சிறு தோட்டத்தில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வாழ்ந்துருந்துச்சு. நண்டை சந்திக்க அது பல முறை முயற்சித்த, ஆனால் நண்டை பார்க்கவே முடியல. அந்த நண்டை சந்திக்கும் வழக்கமான இடத்திற்கு மீண்டும் மீண்டும் பார்த்து ஏமாத்தோடு தான் திரும்பி வந்துச்சு. 1 மாதம் ஓடிப்போய் 2 மாத காலம் ஆகி அந்த நண்டு அந்த வழக்கமான பார்க்குற இடத்துக்கு அந்த நண்டு வரலை. ஆனால் அந்த நத்தையானது நண்டை எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு போயிருக்கு. அப்போ நத்தை எதிர்பார்த்தது போலவே ஒரு நாள் அந்த நண்டு அங்கே வந்திருக்கு. அதோட நடுக்கால் ஒடிஞ்சு மிகவும் தளர்ந்த நிலையில் ரொம்ப தள்ளாடி வந்துச்சான். அப்போ நண்டே, வா வா, நீ என்றாவது ஒரு நாள் இங்கு திரும்ப வருவா என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் இந்த நம்பிக்கையோடு காத்திருந்தேன். சரி, ஏன் உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு? குறிப்பிட்ட நேரத்தில் எதுக்காக உன்னால் வர முடியல அப்படின்னு அந்த நத்தை கேட்டுச்சான். நத்தையே, அதை நான் எப்படி சொல்வேன்? அந்த அடியால் மிகவும் பொல்லாதவன். ஒரு முறை நான் அவனை அருகில் சென்று பார்க்க வேண்டும் என்று நினச்சி அவன் பக்கத்தில் போனேன். அவனும் என் பாசத்தையும் அன்பையும் புரிஞ்சுக்காம என்னை ஒரு விளையாட்டு பொருளாக்கி என் நடுக்காலை ஒடிச்சு என்னை 1 மாதம் காலமாக சித்திரவதை செஞ்சு விளையாடினேன். இதனை அவன் பொழுதுபோக்காகவே வச்சுட்டு என்னை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். எனக்கே போதும்னு ஆயிடுச்சு. கடைசியில் அவன் செஞ்ச தப்புக்காண்டி அவன் சட்டத்தின் பிடியில் சிக்கி தண்டனை அனுபவிக்க போயிட்டான். என் வாழ்நாளில் நல்லவர்களை பின்பற்றி வாழ்ந்தால்தான் நன்மை நடக்குங்கிறத உணர்ந்து புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னது அந்த நண்டு. நன்கு பாடம் கற்றுட்டு வந்த அந்த நத்தையை கனிவோடு பார்த்தது அந்த நத்தை. இதில் என்ன கருத்துன்னா, நல்லவர்களின் வாழ்க்கையை எப்போதுமே பின்பற்றி வாழ வேண்டும்.